நான் திரும்ப இந்த ஊருக்கு வந்தேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது தான் நான் முதலா இந்த ஊருக்கு வந்தேன். அந்த 10 வயசு சிறுவனோட கனவு நேரா போய் சிறைச்சாலையோட கேட்டை திறந்து அந்த ஆளை கொல்லுங்கிற எண்ணம் மட்டும்தான். ஆனா அன்னைக்கு என்னால சிறைச்சாலைக்குள்ளே போக முடியல. மன பாரத்தோட நான் திரும்பி வந்துட்டேன். எல்லாரும் மாதிரியும் எனக்கு ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. கதையில நம்ம எல்லாரும் படிக்கிற மாதிரி மூச்சு முற்ற அளவுக்கு பாசம் கொடுக்கிற ஒரு அப்பா ஒரு அம்மா, அவங்களோட பாசக்கார புள்ளனா. என்ன தம்பி? காசு என்ன? சாவி கொடுங்க. கனகம், நம்ம ஜானி சார் வீட்டு சாவி எடுத்துட்டு வா. சின்ன முதலாளி வந்திருக்காரு. எங்க போயிட்டு வருது தம்பி? அப்பா அம்மா கூட? சரி, இப்ப சொல்லுங்க, உங்க கோயம்புத்தூர் நல்லா இருக்கா இல்ல எங்க மறையூர் நல்லா இருக்கா? அண்ணே, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலண்ணே. கோயம்புத்தூர் சிட்டி வால்ல கட்டுறது கூட இந்த ஊர்ல தெரியுமா? ஜானி சார், உங்க பையன் சொல்றத கேட்டீங்களா? கோயம்புத்தூர்காரங்களுக்கு எல்லாம் வால் இருக்காமா, ஆனா நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. என்னடா பேசுதெல்லாம்? ஹலோ, சரிங்கண்ணா. நேத்தைக்கு இங்க 2 பேரு பிளாஸ்டிக் இருக்கா பழைய பாத்திரம் இருக்கான்னு கேட்டு வந்தானுங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் நீங்க ஏன் முதல்லயே சொல்லல? என்னன்னு சொல்றது? ஜன்னல் கம்பி எல்லாம் உடைக்காதீங்க, திருடாதீங்கன்னா அவனுங்க பகல்லே வந்து இடத்த பார்த்து வச்சுட்டு போயிருக்காங்க. சரி, போலீஸ் வரட்டும். நான் உங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறம் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் தான் சொன்னேன். கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்டேன். ரேடியோ வாட்ச் இதெல்லாம் போனதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. நீங்க முதல்ல வாங்கி கொடுத்த சாரி போச்சு, அதுதான் வருத்தமா இருக்கு. அண்ணா, எனக்கு அர்ஜென்ட் ஆபீஸுக்கு போகணும். இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கும். திங்கக்கிழமையாச்சே. அப்படின்னா நீங்க போங்க சார். சரி, நான் கிளம்புறேன். போலீஸ் வரும்போது நான் பேசிக்கிறேங்க. போலீஸ்ல சொல்லிருக்க வேண்டாம். போலீஸ்ல அறிவிக்க வேண்டியது நம்ம கடமைங்க. இல்லன்னா திரும்பி இப்படி நடக்கும். முன்னே இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்ப நாங்க இல்ல பரவாயில்ல, நான் போலன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிடும். சரி, நீங்க தைரியமா கிளம்புங்க சார். இந்தாங்கம்மா. போலீஸ் ஆபீசர் வந்திருக்காரு. இங்க யாரையா காசுனது? நீயா? நான் தான் சார். திருட என்னெல்லாம் கொண்டு போனான்னு சொல்லுங்க. அதுவா சார்? ஒரு ரேடியோ, அப்புறம் ஒரு வாட்ச். நேத்து காலையில இந்த பழைய பாட்டில் எல்லாம் பொறுக்குவாங்கல்ல, அவங்க ஒரு 4-5 பேர் இந்த ஏரியாவுல சுத்தி திரியும் போதே எனக்கு தெரியும். உடனே நான் மாமா கிட்ட சொன்னேன், இவங்கெல்லாம் திருட்டு பசங்க, ஜாக்கிரதையா இருங்கன்னு. இல்லையா மாமா? யாரு தங்கச்சியா? இல்ல சார், என் பொண்டாட்டி. இது உன்னோட வீடு இல்லையா? இல்ல சார், இது என் வீடு இல்ல. நான் வாடகை குடியிருக்கேன் சார். சரி, அப்ப இந்த வீட்டுக்காரர் யாரு? சார் சிட்டி ஆபீஸ்ல மேனேஜரு. சார் ஆபீஸ் போயிருக்காரு சார். இந்த வாட்ச ரேடியோ கண்டுபிடிக்கத்தான் நான் வேலையில் இருக்கேனா? எல்லாம் சேர்த்து எவ்வளவு வரும்? தெரியல சார். நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்டை பார்த்தா லட்சக்கணக்கில் காணாம போன மாதிரி இருந்தது. கடைசியில் இத்து போன ரேடியோ வாட்ச் தான் காணாம போச்சா? உடஞ்ச ஜன்னல் எதுன்னு காமி. சார் அங்க சார். இதுவா? அதான் சார். சார், அவன் பேர் என்னன்னு சொன்ன? காசிநாத் சார். இந்த வீட்டில் இருக்கிறது யாரு? வடக்கு தேனி கம்பப்பாக்கு சார். பேரு? ஜான்னு பேரு சார்.
ஜான் இல்ல ஜோன். வேற யாரும் இல்லையா? வைஃப் பேர் அம்பிகா, பையன் பேர் எடிசன். ஓ, ஆமா. இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளோ? 1000 ரூபா சார். 1000 ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சே. அம்பிகா இல்ல? அந்த திருட வேற எதுவும் திருடிட்டு போலியே. செம கட்ட. வாடகை 1000 ரூபாய் இருந்தாலும் வீட்டுல நல்ல கட்டெல்லாம் போட்டு செஞ்சிருக்காங்க இல்ல? என்ன என்ன இங்க பிரச்சனை? சார், இங்க நிக்கிற நாங்க எல்லாருமே இந்த கம்பெனில சீட்டு போட்டவங்க. வீடு கட்டுறதுக்கு, பசங்களோட கல்யாணம், படிப்பு, இதுக்காக நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொஞ்சமா மிச்சம் பிடிச்சு இந்த கம்பெனில சீட்டு போட்டோம். சார் இது திறந்து 4-5 நாள் ஆச்சு சார். இனிமே நாங்க என்ன சார் பண்றது? நீங்க எல்லாம் இங்க கூடி நிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்ல. ஆமா, இந்த கம்பெனியோட மேனேஜர் யாரு? அவன் ஆள் எஸ்கேப் சார். முந்தா நாள் வரைக்கும் அவன் இங்க தான் சார் இருந்தான். என் சீட்டு முடிஞ்சு 2 வாரம் ஆச்சு சார். வர புதன்கிழமை என் பொண்ணோட கல்யாணம் சார். காசு கேட்கும் போதெல்லாம் இதோ தந்துடுறேன், இப்ப தந்துடுறேன்னு சொன்னானுங்க சார். முந்தானத்து பார்த்த போது அந்த ஆளு கோயம்புத்தூர் ஹெட் ஆபீஸ் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு சொன்னான் சார். என் பொண்ணோட கல்யாணம் மட்டும் நின்னுச்சு. அவ வீட்டுக்கு போய் நான் தற்கொலை பண்ணிப்பேன். அது தவிர வேற வழி இல்ல சார். அந்த ஜானியோட வீடு எங்க இருக்கு சார்? இவங்க தான். உங்க புருஷன் எங்க போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல சார், அங்கே ஏதாவது சீட்டிங் நடந்திருந்தா கூட இந்த அம்மாவுக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இருக்கா சார்? அந்த ஆள் வந்த உடனே என்ன வந்து பார்க்க சொல்லு. சார் 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 ஆம்பளைங்க இல்லாத வீடு சார். பழனிராஜ் சார், உங்கள் டியூட்டி ஈவினிங் முடிஞ்சிடும் இல்லையா? எஸ் சார். சாயங்காலம் வரைக்கும் இங்கேயே இருங்க சார். இந்த ஆளுங்களெல்லாம் வேறு ஏதாவது சொல்லி அனுப்பு சார். ஈவினிங் நான் வேறு ஆளை டியூட்டிக்கு அனுப்புகிறேன். சரிங்க. நீங்க என்ன பண்ற சார்? அது வந்து போடா போடா போடா, வீட்டுக்கு போடா. நைட்ல ஒரு யாரும் தொல்லை பண்ணாம இருக்கிறதுக்காக நான் காவலுக்கு வந்திருக்கேன். இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் டெய்லி இங்க தான் இருப்பேன். புரிஞ்சதில்ல? இதை உள்ளவை வர்ற போலீஸ்காரங்க கையெழுத்து போடணும். ஆனா நான் தான் வருவேன்னு வச்சுக்க. ஒரு கிளாஸ் ஒரு சொம்பு தண்ணியை கூட. நீ ஒன்றும் பயப்படாத. தண்ணியை மட்டும் கொடுத்துட்டு போய் படு. இனிமே இந்த வீட்டுக்கு எவனும் வர மாட்டான். பணம் கொடுத்தவனுங்களையும் தப்பு சொல்ல முடியாது. ஆக மொத்தம் புருஷன் நிறைய பேர்கிட்ட 40 லட்சம் ரூபா அடிச்சிருக்கான். பணம் கொடுத்தவனுங்க சும்மா இருப்பானுங்க. அவன் புருஷன் எங்க போனான்னு உனக்கு தெரியாது. அவன் இனி திரும்பி வர மாட்டான். டான்ஸ் ஸ்கூல்ல இருந்தப்பதான் உன்னை தள்ளின்னு வந்தான் நம்ம. கூச்சல் போட்டு கலாட்டா பண்ணாம இருந்தா நான் உன்னை நல்லபடி வச்சுக்குவேன். ஆனா ஒண்ணு, நான் சொல்ற வரைக்கும் வேற எவனும் இது உள்ள வர முடியாது. புரியுதா? ஒரு உரையில 2 கத்தி இருக்க கூடாது. ஏய், என்கிட்ட ஓவர் ஆக்டிங் பண்ணாத. அப்படியே கொன்றுவேன். ஜாகிரதை.